வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நேத்து நடந்து முடிஞ்ச இந்த 2026ல நேத்து நடந்து முடிஞ்ச இந்த ஐபிஎல் ஃபைனல் இந்த ஜிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஆர்சிடிபிக்கும் நடந்த இந்த போட்டியில நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த 2026ல இந்த ஐபிஎல் போட்டியில எல்லா இந்த மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா நடந்த மிக சுவாரஸ்யமான சம்பவங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது சம்பவம் நடந்திருக்குங்களா, அது என்னென்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஐபிஎல் சீசனில் விறுவிறுப்புக்கான போட்டிகளுக்கு பஞ்சம்ங்கிறது இல்லை. குறிப்பாக உங்களுக்கு சொல்லணும்னா இறுதிப் போட்டியில் நடந்த பல சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீசனை ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒரு சீசனாக பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. நிறைய சர்ச்சைகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிறப்பான சாதனைகளாக இருக்கட்டும், நிகழ்ந்த இந்த சீசனில் என்ன நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படி என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக இந்த 2026 ஐபிஎல்ல இறுதி போட்டி ஆர்சிபி பார்த்தீங்கன்னா வெற்றியின் சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் ஃபுல்லாக நம்ம இப்போ கவர் பண்ணி பார்த்துடலாம். இந்த அகமதாபாத்தில் நடைபெற்ற இறுதி போட்டியில் நம்ம ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த குஜராத் டைட்டன்ஸை வீழ்த்தி தொடர்ச்சியாக 2வது முறையாக பார்த்தீங்கன்னா கப்புங்கிறது ஜெயிச்சாங்க. இந்த போட்டியில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்கிறது விறுவிறுப்பான ஒரு சம்பவங்கிறது நடந்துச்சு இந்த நேற்று நடந்த போட்டியில். அது என்னன்னு இப்போ ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த இறுதி போட்டியில் மிக பரபரப்பான தருணம் அப்படி என்னன்னு கேட்டால் இதுதான் எல்லாம் சொல்லுவாங்க. அது என்னதுன்னா இந்த விராட் கோலியோட கேட்சை பிடிச்ச அந்த சர்ச்சையை தான் நான் சொல்லுவேன். அதில் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? விராட் கோலி பார்த்தீங்கன்னா 63 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் சுபம் கில் இருக்கார்ல, ஜிடியோட கேப்டன், அவர் பார்த்தீங்கன்னா கேட்சுங்கிறது ஒன்று எடுத்திருப்பார் விராட் கோலியோடது. ஆனால் அந்த கேட்சுங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்டில் பந்து பட்டதாக கோலி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். 3வது அம்பையர் முடிவில் அது கேட்ச் இல்லை என்ற ஒரு டிசிஷன்கிறது வந்திருக்கும். இதனால கோலிக்கும் கில்லுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான ஒரு வாக்குவாதங்கிறது நேற்று நடந்த போட்டியில் நடந்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று இறுதி போட்டியில் நடந்த மிக ஒரு சிறப்பான சம்பவம்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் சம்பவம் ஞாபகத்தில் இருந்துச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க மேக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2026 இந்த ஐபிஎல் போட்டியில் நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. அவரிடம் பார்த்தீங்கன்னா விராட் கோலி நேற்று பேசியிருக்காரு. அவர் யாரு, அப்படி என்ன அவர்கிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ அடுத்த செகண்ட் பாயிண்ட்ல நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த ஐபிஎல் ஃபைனல் முடிஞ்ச உடனே நம்ம விராட் கோலி பார்த்தீங்கன்னா நேராக நம்ம இந்த 2026 இந்த ஐபிஎல் போட்டிக்கான சூப்பர் ஸ்டாரான நம்ம வைபவ் சூரியவன்சி இருக்கார்ல, அவரை சந்திச்சு பார்த்தீங்கன்னா நேற்று விராட் கோலி பேசினார். இவர் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டீமுக்காக 15 வயதுல இளம் வீரராக பார்த்தீங்கன்னா இவர் இந்த கிரிக்கெட்டுங்கிறது ஆடினார். இவர் இந்த 2026ல் இந்த சீசனில் விளாண்டார்ல, இந்த சீசனில் மட்டும் பார்த்தீங்கன்னா 776 ரன்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு கேப்பையும் பார்த்தீங்கன்னா இந்த 2026க்கான ஆரஞ்சு கேப்பையும் இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காரு. இப்போ அடுத்தது தேர்ட் பாயிண்ட் என்னதுன்னா, நேற்று நடந்த இந்த ஃபைனல் மேட்ச்ல உணர்ச்சி பூர்வமான கொண்டாட்டங்கள் நடந்துச்சு. அது யார் பண்ணா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ தேர்ட் பாயிண்டா நம்ம பார்த்துடலாம். இந்த பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அந்த அவார்டை வாங்கிட்டு அங்கே அந்த அவார்டை பற்றி பேசுவாங்க தெரியுமா, அது பேசியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம விராட் கோலி பார்த்தீங்கன்னா இந்த அவங்க டீம் கப் வாங்கியிருக்காங்களே, அந்த கப்போட கொண்டாட்டம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களோட மனைவியான அனுஷ்கா சர்மா இருக்காங்களே, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சின்ன கிசுகள் கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் அவரோட
பேடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவரோட பேட்டாக இருக்கட்டும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்களுக்கு பரிசா பார்த்தீங்கன்னா விராட் கோலி கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த மிக முக்கியமான சம்பவங்கள். இதை தவிர்த்து மற்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும்ல, அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம லாஸ்ட் பாயிண்ட்டாக நம்ம இதில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஜிடி பவுலரான முகமது சிராஜ் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடேஸ்வர ஐயரோட விக்கெட் எடுத்தோடனே ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்களே, அதில் பார்த்தீங்கன்னா அவர் செட் ஆஃப் பண்ணுற மாதிரி அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு செலிப்ரேஷனுங்கிறது நேற்று பண்ணார். அது பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரியமான ஒரு விஷயமா நேற்று மாறிச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி முடிஞ்ச பிறகு நம்ம ஆர்சிபி கோச்சான ஆர்டி பிளவரின் அவரோட முதுகில் பார்த்தீங்கன்னா பில்சாட் இருக்கார்ல, அவர் பனிக்கட்டையை பார்த்தீங்கன்னா ஊற்றி அந்த கப்பை ஜெயிச்சாங்களே, அந்த வெற்றியை பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்சிபி டீம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இது எல்லாம் தான் நேற்று நடந்த சம்பவங்கள். உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கணும்னு சில சம்பவங்கள் தான் நேற்று நடந்ததில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் சம்பவங்களை நான் விட்டுருந்தேன்னா அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. சரி, இப்போ அடுத்த டாபிக் என்னதுன்னா, இந்த 2026 ஐபிஎல் சீசனில் ஒட்டுமொத்த சீசன்லையும் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ இந்த டாபிக்ல ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம். இந்த இறுதி போட்டியில் மட்டும் இல்லாமல் இந்த 2026 ஐபிஎல் சீசன் முழுவதும் பல்வேறு சர்ச்சைகளாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சாதனைகளாக இருக்கட்டும், இது மட்டும் இல்லாமல் புது புது வித்தியாசமான சம்பவங்களாக இருக்கட்டும், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஐபிஎல் சீசனில் நடந்துச்சு. அது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டாக சாதனைகளும் அசத்தலான தருணங்களும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டாக இந்த வைபவ் சூரியவன்சி சாதனை, அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். ஏன்னா இந்த நம்ம சாதனைனாலே இவரை மறுக்காமல் இந்த 2026 ஐபிஎல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. சரிங்களா? சரி, இவர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துடலாம். இவர் பார்த்தீங்கன்னா 15 வயதிலேயே வைபவ் சூரியவன்சி ஒரே சீசனில் 776 ரன்கள், அது மட்டும் இல்லாமல் 72 சிக்ஸர்களை அடித்து ஒரு அசத்தலான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. இந்த பர்ஃபார்மன்ஸ்னால இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்ச் கேப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அந்த அவார்டும் பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் தந்தாங்க. இப்போ அடுத்தது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேகமான அரை சதம். இது யார் பண்ணாரு, எந்த அணிக்கு எதிராக பண்ணாரு, எவ்வளோ பாலில் இவர் அரை சதங்கிறது அடித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இது எப்போ நடந்துச்சுன்னா, சென்னையில் இருக்கிற நம்ம உர்வில் பட்டேல் இருக்கார்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்களே பண்ணியிருக்காரு. அவர் எப்போ எந்த அணிக்கு எதிராக பண்ணார்னா, இந்த லக்னோவுக்கு எதிராக 13 பந்துகளில் அரை சதனம் அடித்து ஒரு சாதனைகளை பார்த்தீங்கன்னா இவர் நிகழ்த்தினார். அதுக்கப்புறம் மூணாவது பாயிண்ட்டாக அதிரடி சிக்ஸர். இந்த சிக்ஸருங்கிறது யார் அடித்தா என்ன அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ மூணாவது பாயிண்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த சம்பவங்கள் பண்ணது யாருன்னா, கொல்கத்தாவில் இருக்கிற நம்ம கேம்ரோகிரன் இருக்கார்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸருங்கிறது அடித்தார். இவர் அடித்த அடியில் மைதானத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காரில் விழுந்ததில் அதில் ஒரு பள்ளங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த காரில் இப்போது சிக்ஸருங்கிற அடிச்சிருக்காரு. அடித்த அடியில் அங்கே நின்றிருந்த காரில் உளுந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளங்கிறது ஏற்பட்டிருக்கு. இப்போ லாஸ்ட் பாயிண்டாக பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அசத்தலான ஒரு சம்பவங்கிறது பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, எப்போ பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ லாஸ்ட் பாயிண்ட்டாக நம்ம பார்த்துடலாம். இது எங்கே நடந்துச்சுன்னா, இந்த ராஜஸ்தானுக்கும் ஹைதராபாத்துக்கும் இடையில நடந்த இந்த போட்டியில் தான் நடந்துச்சு. இதில் அப்படி என்ன நடந்துச்சுன்னா, இவங்க விளையாண்டுருக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீரென அங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. இதை பார்த்த ரசிகர்கள் அவங்களோட மொபைல் ஃபோன் எடுத்து அந்த ஃப்ளாஷ் லைட்டை பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆன் பண்ணி அந்த கிரவுண்டே பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சமான ஒரு கிரவுண்டாக பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றிருந்தாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா சாதனைகளும் இந்த ஐபிஎல் போட்டிக்கு 2026 இந்த ஐபிஎல் சீசனுக்கான அசத்தலான தருணங்களும். இதில் நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் அப்படி தோணுச்சுன்னா அது என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026 நடந்த விவாதங்களும் அதுக்கப்புறம் சர்ச்சையான விஷயங்களும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட்டாக என்ன சம்பவம்னா, இருமுறை ஹிட் விக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு வீரருங்கிறது ஆயிருக்காரு. அது சொன்னோன்னே யாருங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது யார், எப்படி ஆனார் அப்படிங்கிறத இப்போ வேணா நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இவர் யாருன்னா, குஜராத் டீமில் விளாண்டுருக்கிற நம்ம சாய் சுதர்சன் தான். இவர் என்ன பண்ணார்னா, இந்த தகுதி சுற்று போட்டிகளை குவாலிஃபை போட்டி, இந்த போட்டியில் 2 முறை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஹிட் விக்கெட் ஆகி இவர் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகியிருந்திருக்காரு. இது ஒரு வித்தியாசமான சம்பவமாக பார்த்தீங்கன்னா இந்த 2026 எல்லாத்தினாலையும் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டாஸ் சர்ச்சை. இந்த டாஸ் சர்ச்சைங்கிறது எந்தெந்த டீமுக்கு இடையில நடந்துச்சு, யார் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்தது ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த சர்ச்சைங்கிறது நம்ம ராஜஸ்தானுக்கும் குஜராத் போட்டியில் தான் இந்த சர்ச்சைங்கிறது நடந்துச்சு. இந்த டாஸ் கரெக்டாக போடும்போது மேட்ச் ரெஃப்ரி இருப்பார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு முறை சரியாக கேட்கவில்லை என கூறி டாஸ் செல்லாது என பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ரி அறிவிச்சிருந்தார். அவர் அறிவித்தது மட்டும் இல்லாமல் மீண்டும் டாஸ் போட்டு அந்த மேட்சை பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 2026 நடந்த ஒரு பெரிய சம்பவமாக இந்த சம்பவம் வந்து பார்க்கப்படுது. அடுத்தது 3வது பாயிண்ட்டு, கோலிக்கும் நம்ம ஹெட் இருக்கார்ல நம்ம சன்ரைஸ் ஹைதராபாத்தில், இவங்க 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மோதலுங்க நடந்துச்சு. இவங்க 2 பேர்த்துக்கும் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த 3வது பாயிண்ட்டில் போவோம்னா நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டாக இந்த சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக போட்டியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலிக்கும் டிராவிஸ் ஹெட்டுக்கும் கடுமையான ஒரு வாக்குவாதம்ங்கிறது நடைபெற்றுச்சு. அது அந்த கிரவுண்டில் மட்டும் இல்லாமல் ஆட்டம் முடிந்த பிறகும் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா இந்த டிராவிஸ் ஹெட்டுக்கு கை கொடுக்கறதுக்கு, இப்போது இந்த மேட்ச் முடிஞ்சு போனோடனே எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஜென்டில்மேனாக எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கை கொடுத்துட்டு போவாங்க, தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி. ஆனால் இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகும் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி டிராவிஸ் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கை கொடுக்காம போனார். இது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு சர்ச்சையான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்டுங்கிறது நம்ம டிம் டேவிட் இருக்கார்ல, அவர் ஒரு சம்பவங்கிறது பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணார், என்ன சம்பவங்கிறது அவர் பண்ணார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இது எப்போ நடந்துச்சுன்னா, இந்த மும்பை இந்தியன்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு எதிரான போட்டியில் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்ச உடனே டக் அவுட்டில் இருந்த நம்ம டிம் டேவிட் சும்மா இல்லாமல் கேமரா இப்போ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தெரியுமா அந்த டக் அவுட்டுக்கு. அப்போது நம்ம தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, மிடில் ஃபிங்கரை காமிச்சு பார்த்தீங்கன்னா அப்போது அவர் செலிப்ரேஷன்களை பண்ணியிருக்காரு. அந்த டைமில் இந்த விஷயங்கிறது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இதில் நம்ம ரியான் பராக் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஒரு பெரிய சம்பவங்கிறது பண்ணியிருக்காரு. அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? நம்ம ராஜஸ்தான் கேப்டனான ரியான் பராக் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவர் ஒரு எப்படி சொல்கிறது, சிகரெட் மாதிரி ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போது அங்கே இருந்த அந்த கேமராமேன் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா வீடியோங்கிறது எடுத்திருக்காங்க. அந்த டைமில் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டுச்சு. அந்த டைமில் பல கிரிக்கெட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பல ரசிகர்களாக இருக்கட்டும், இதற்கு எதிராக பார்த்தீங்கன்னா அவங்களோட பதிவுங்கிறது அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஐபிஎல் போட்டியில் நடந்த விவாதங்களும் சர்ச்சையான விஷயங்களும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2026 ஐபிஎல் போட்டியில் நடந்த கண்ணீர் ஏற்படுத்தின ஒரு விஷயமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்களும், அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டாக இந்த சம்பவத்தில் நம்ம சூரியவன்சி 15 வயசான சூரியவன்சி தான் பார்த்தீங்கன்னா கண்ணீர் கொண்டு அழுதுருக்காரு. எப்போ அழுதாரு, எதனால அவர் அழுதாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இவங்க பார்த்தீங்கன்னா தகுதி சுற்று இந்த குவாலிஃபயர் மேட்சுக்கு ராஜஸ்தான் அணி பார்த்தீங்கன்னா தோல்விங்கிறது அடைஞ்சிருந்தாங்க. அந்த டைமில் நம்ம சூரியவன்சி பார்த்தீங்கன்னா 96 ரன்களை எடுத்து அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அவுட்டுங்கிறது ஆகிட்டார். அவுட் ஆனது மட்டும் இல்லாமல் அங்கே ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்து தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு மாதிரி போட்டு அழுகிற காட்சி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எல்லாத்தினாலும் பார்த்து அவர் மட்டும் அழுகாமல் அந்த வீடியோ பார்த்தாங்களே அந்த ரசிகர்களோட மனசுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அழுகைங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஏற்படுத்துச்சு. இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2026 போட்டியில் இந்த போட்டிகள் எல்லா போட்டிகள் நடந்த சிறப்பான மற்றும் தரமான சம்பவங்கள் உங்களுக்கு பிரித்து நான் சொல்லியிருந்திருப்பேன். இதை தவிர்த்து நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அது என்ன நான் மிஸ் பண்ணியிருக்கேன்,
இந்த மேட்ச்சில் இந்த சம்பவங்கள் நடந்துச்சு, இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான், உங்களோட கமெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. அதனால் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட லாஸ்ட் பகுதிக்கு வந்துட்டோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று ஆர்சிபிக்கும் ஜிடிக்கும் மேட்ச் நடந்துச்சுல, இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே நம்ம ஆர்சிபி ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்க கப்பு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்க கொண்டாட்டங்கிறது பார்த்தீங்கன்னா சற்று எல்லை மீறியே போயிடுச்சு. இதனால என்ன நடந்துச்சுன்னா, அங்கே இருந்த போலீஸ்காரங்களாம் பார்த்தீங்கன்னா லட்டி சார்ஜுங்கிறத நடத்தியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பரபரப்பான ஒரு சம்பவமாக அந்த இடத்துல நடந்துச்சு. இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 2026 நம்ம இந்த ஐபிஎல் போட்டியில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்து அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா மிக்க நன்றி. ஓகேங்களா? சரி, உங்களை பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.